ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜேஎஃப் ஆரோக்கியமான பதிவுகள். இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் நம்ம இப்போ செய்ய போகிறது என்னென்னா நம்மளுடைய தக்காளி தொக்கு தான். ஸோ இது சாப்பாடு கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3 பிக் சைஸ் ஆனியன். ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு வெடித்ததும் நம்மளுடைய ஆனியன் போட போகிறோம். ஸோ கடுகு வெடிச்சிட்ருக்கு, ஆனியன் போடலாமா? சில பேர் அழகாகவே சின்ன சின்னதாக கையிலேயே கட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் பல வருஷமாக வச்சிட்ருக்கிற இந்த கட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. தக்காளி, அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறமா பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாமே நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக சின்னதாக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நல்லா அழகாக ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக ஒரு 6 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய தக்காளி, வெங்காயம் எல்லாம் அழகாக வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய வீட்டு மிளகாத்தூளை போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூளை நம்ம போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு இது போதும். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயத்தூள் இப்போ நம்ம போட்டாச்சு, அதையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிங்கன்னா அது உங்கள் ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வைங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது தான் அது கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தேங்காய் கூட திருவி வச்சிங்கன்னா அதையும் நார்மலான ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ஃப்ரீசரில் வைங்க. ஸோ நம்மளுடைய பயன்பாட்டுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த தேங்காயெலாம் அந்த ஃப்ரீசிங் தன்மையிலேருந்து ரிலாக்ஸ் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேகமாக கொதிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நல்லா கொதித்த பிறகு நீங்கள் இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போடுங்க. ஸோ அவிச்சு வச்ச முட்டையை நீங்கள் இது கூட சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது சூப்பராக ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நீங்கள் நெத்தலி கருவாடெல்லாம் போட்டிங்கன்னா நெத்தலி தொக்கு ரெடி ஆகிடும். இது சிம்பிள் ரெசிபி தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நல்லா அழகாக வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கிரேவி தன்மை வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு. முட்டை போட்டுக்கலாம். இல்லை, முட்டை போடலை இன்றைக்கி. ஸோ பிளெயின் தக்காளி தொக்கு தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முட்டை நான் சொன்ன மாதிரி பாயில்டு எக்கு நீங்கள் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இல்லைனா கருவாடு தொக்கையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவாடு தொக்காவும் நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். கருவாடு போட்டால் கருவாடு தொக்கு, முட்டை போட்டால் முட்டை தொக்கு. நம்ம விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பாய் பாய்.